ஹேலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஓவர்லாட் ஆஃப் இன்சைட் மாங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் யாராவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, உடனே போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா, நான் இது வரைக்கும் நிறையா மங்கா படிச்சிருக்கேன். ஸோ நிறையா மங்கா வந்து பார்த்துருக்கேன். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சேனல்லையும் நான் பார்த்துருக்கேன். பட் நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியை வச்சு ஒரு 4 சாப்ட்ரு 5 சாப்டர்லாம் போனது கிடையாது. சும்மா லைட்டாக வந்துட்டு டக்குன்னு போயிருந்துருக்கோம். ஆனால் இந்த மாங்காவில் வந்துட்டு 4 சாப்டர் நம்ம இந்திய நாட்டுக்குள்ளேயே சண்டை சும்மா தரமாக போட்டிருப்பார் நம்ம ஹீரோ. ஸோ பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும். ஸோ இந்த நான் போட்டுட்டு இருக்க மாங்கா முடிஞ்சதுன்னா டோட்டலாக வந்துட்டு ஒரு 100 சாப்டர் ஓவர்லாட் ஆஃப் இன்சைட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஸோ நான் 100 சாப்டரோட முடிச்சிக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போதோ அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் சாப்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்திருக்கும். நம்ம ஹீரோ அந்த உருவச்சியை அடக்கி ஹீரோ கீழே கொண்டு வந்தவருக்கு அந்த நாட்டையே கைப்பற்றிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அந்த டிராகன் குளத்துலேருந்து வந்தவங்களையும் கேப்சர் பண்ணி அவனுக்கு கீழே கொண்டு வந்திருப்பான். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுக்கும் போயிட்டு அங்கே இருக்கிற லெஜெண்டரி பீஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு ஜெயித்த மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ இப்போ சிவன் நாட்டுக்கு வந்திருப்பான், அதாவது நம்ம நாட்டுக்கு வந்திருப்பான். ஹீரோவுமே அவங்ககிட்ட இருக்கிற பூச்சி வச்சு அங்கே இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண போகும்போது அங்கே இருக்கிறவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பின்னாடி அவனுடைய கடவுள் மாதிரியான உருவத்தை அவரை வச்சு அட்டாக் பண்ண போயிருந்திருப்பார். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸில் ஹீரோவோடைய வெட்டுக்கிளி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்குது. இங்கே இருக்கவங்க எல்லாருமே 9th லெவல்னா அவங்களுக்கும் கீழே தான் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ஈஸியாக போட்டு தரலாம், என் பல் இடுக்க அடக்கி கூட அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. இந்த அபிஸ் டீமன்ஸுங்க கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வஜ்ரா ஷீல்டு அப்படிங்கிற ஒரு ஷீல்டை போடுறாரு. ஸோ 8 பில்லியன் வெட்டுக்கிளிங்க போயிட்டு அந்த பேரியர் அட்டாக் பண்ணுதுங்க. ஆனால் அந்த பேரியர் உடையவே இல்லை. எப்பட்றா 8 பில்லியன் வெட்டுக்கிளிங்க போய் அட்டாக் பண்ணியுமே இது உடையலையேன்னு சொல்லிட்டு தாய்ப்பூச்சியே போய் அட்டாக் பண்ணுது. பட் அப்பயுமே உடையல. அப்போ தான் நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்குதான், டாக்ஸியாவுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கும் வரலாறு இருக்குது. அப்படி இருக்கும்போதே இந்த அளவுக்கு பவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணலான்னா அப்புறம் என்ன இருக்குது. ஸோ டாக்ஸியா எப்படி வந்துட்டு மக்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவராக கன்வெர்ட் பண்ணி அட்டாக் பண்ணுமோ அதேமாரி இவங்களும் மக்களுடைய பவர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த ஒரு வஜ்ரா ஷீல்டை போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ட்ரீம் கேர்ள் பயன்படுத்துகிற பவர் மாதிரி இருக்குது. பட் இவங்களுக்குள்ளேயே 4 மெயினான ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதில் 9வது நிலையில் இருக்கக்கூடிய பீக்கில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் 10வது நிலையை உடச்சிட்டு போகிறதுக்கான அந்த ஒரு சான்சஸ் இருக்குது. அந்த பரலோக முத்திரை எடுத்தவரைப்பு இவங்க 10வது நிலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். ஸோ ஏன் இப்போ வெட்டுக்கிளியால் பார்த்திங்கன்னா அந்த பேரியரை உடைக்க முடியலன்னா, நார்மல் மக்கள்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா பவர் எடுத்து அட்டாக் பண்ணலாம். பட் அங்கே இருக்கிற எல்லா பீப்புள்ஸ்டேருந்து பவர் எடுப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே 8th லெவல் 7th லெவலாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பவரோடைய ரேஷியோவும் அதிகமாக தானே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுடைய வெட்டுக்கிளி ஸ்டெக் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோவும் சரி 9 மியாஸ்மா பூச்சை ஹெல்ப் பண்ண அனுப்பலாமேன்னு சொல்லிட்டு 9 மியாஸ்மா பூச்சை ஹெல்ப் பண்ண அனுப்பி விடுறதுக்காக சொல்கிறான். டேய் மூடிக்கிட்டு இருறா, நான் யார், அந்த ஹெவனையே விழுங்கக்கூடிய ஒரு பூச்சிரா, அப்படி இருக்கும்போது இவங்களாம் எனக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பிக் ஃபார்ம் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண போகுது. அந்த வெட்டுக்கிளியுமே அதோடைய கையை வச்சு அந்த பேரியரை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இது உடச்சி உங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் சாப்பிட்லன்னா நான் செத்து போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளியும் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கா இங்கே சரியான கடுப்பாகுது. இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிக்கணும், இதெல்லாம் லேட் ஆச்சுன்னா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோவும் பக்கத்தில் இருக்க பீட்டில் போட்டு தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஃபாதர்ன்ட்டு பீட்லேயுமே சொல்லும்போது உள்ளே இருக்கிற மக்களும் அவங்களுடைய பெரிய குரு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போதே அங்கே இருக்கிற குருவுமே இனிமேட்டு இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வஜ்ராயுதம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வெளியே எடுக்கிறாரு. வஜ்ராயுதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள் பிக்சரில். ஸோ அவருமே வஜ்ராயுதத்தை எடுக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ வந்து பதட்டப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க
ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 9 மியாஸ்மா பூச்சை உதவிக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். அதே நேரத்தில் இந்த ஒரு வெப்பனாலலாம் என்னை கொல்ல முடியாதுடான்னு சொல்லிட்டு அந்த வீட்லையுமே போட்டு ஆட்டி ஆடின்னு அடிச்சிட்டு இருந்திருக்கும் இல்லையா, அதோடைய ஃபயர் அட்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, நீ ஃபயர், அந்த ஃபயரை யூஸ் பண்ணிட்டு ஒரு அட்டாக்கை போட்டு விடுது. இதனால இந்த பேரியரை சில்லு சில்லாக உடையுது. இதை பார்த்துட்டு உள்ளே இருக்கிறவங்களும் அட இது என்ன பூச்சுடா, இது உள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோதான் போலின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா தப்பிச்சு ஓடுறீங்க? நுயிங் வாட்டர் அப்படிங்கிற ஒரு வாட்டரை அது வாயிலேருந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்குது வெட்டுக்கிளி. ஸோ இதில் மாட்டினவங்க எல்லாருமே பச பசன்னு இருக்குது. அதே சமயத்தில் அவங்களால நகரவும் முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் அட்டாக் மாதிரி அவங்களாம் செத்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த டைம் இந்த அட்டாக்கால் கிட்டத்தட்ட 7th லெவல் 6th லெவலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் டேமேஜ் அதிகமாகும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த ஹெவன்லி டெம்பிள் பக்கோடா இங்கே தான் இருக்குது நடுவில். ஸோ அது உடையாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம தோற்க மாட்டோம்ன்ட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ அவங்க எல்லாருமே வீட்டில் அட்டாக் பண்ண போயிட்டுருக்காங்க. ஸோ இடம்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் அந்த அட்டாக்கை பார்த்துட்டு ஸோ ஹீரோ ஃபீல் பண்ணுறான். என்னடா நம்மளுடைய வெட்டுக்கிளிகிட்ட இப்படிலாமா பவர் இருக்குன்ட்டு ஹீரோவுமே வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ஓ அதையும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு 9th ரேங்க் 10th ரேங்க்கில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான் இல்லையா, அவனுமே சொல்லிட்டு முன்னோக்கி போகிறான். முன்னோக்கி போயிட்டு சோல் போன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான உருவத்தில் பிரம்மனை உருவாக்குறாங்க அவங்க. ஸோ 4 கை வச்சுக்கிட்டு சும்மா பிரம்மாண்டமான உருவத்தில் பிரம்மா நிற்கும்போது இதை பார்த்துட்டு நம்மளுடைய ஹீரோவுமே பிரம்மாவுடைய பவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வெட்டுக்கிளி என்ன ஆக போகுதோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி வெட்டுக்கிளியே அம்மா பஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வெட்டுக்கிளியை விட புதுசாக நம்மளுடைய பிரம்மாவுடைய உருவத்தை காட்டியிருப்பாங்க அங்கே. பிரம்மா கிட்டேருந்து வந்த 2 கையுமே அந்த வெட்டுக்கிளியை போய் அட்டாக் பண்ண போது, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அட்டாக் பண்ண வருவ, இங்கே சாவை தேடிக்கிங்கடா அப்படின்னு சொல்லும் போதே பிரம்மாவுடைய கை அந்த வெட்டுக்கிளியை பிடிக்குது. பிடிச்சது மட்டும் இல்லாமல் நசுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த வெட்டுக்கிளி வந்து டக்குன்னு சுருங்கிடுது. ஆனால் அதோடைய உள்ளங்கையில் தான் இருக்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. அடுத்த செகண்டே அந்த உள்ளங்கை வெடிச்சு செதறுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் அந்த வைட்டாலிட்டி ஸ்கில் மூலயமா அதோடைய பவரை ரொம்ப சுருக்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்குது 5 எலமெண்ட் டிவோரிங் வெட்டுக்கிளி. அந்த கையை மட்டும் உடைக்கல, கையையும் தாண்டி அதோட உடம்பையே டேமேஜ் பண்ணி பறக்க விடுது. அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் தெரிச்சு சிதறி போகிறாங்க. உடச்சிட்டு வந்த வெட்டுக்கிளியுமே அங்கே இருக்கிறவங்கள கொலகானில் போங்கடா எல்லாத்தையும் சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டு அனுப்பி விடுது. நம்ம வெட்டுக்கிளியும் மீதி இருக்கிற அந்த 4 பேர்த்த அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வந்த ஒருத்தன் டிவைன் ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போ இதை தவிர வேறு வழி கிடையாது, எல்லோரும் இதை 2 சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டிவைன் ஃப்ரூட்டை கொடுக்குறான். ஏன்னா ஒரு டிவைன் ஃப்ரூட்டில் வந்துட்டு 80% வந்துட்டு 10th ரேங்க் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி வந்துட்டு 2 ஃப்ரூட்டை சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்களால 10th ரேங்க் போக முடியும். இப்போது எல்லோரும் சாகிறத விட இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு 10th ரேங்க் போகிறதே பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தவங்கள ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மாவும் 10வது ரேங்க்கை தொட்டுடுறாரு. இதே நேரத்தில் அடுத்தடுத்து எல்லாருமே வந்துட்டு பிரேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேக், விஷ்ணு, மகாஹாகா, அடுத்தது லார்ட் கணேஷா எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவரை ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளுடைய ஹீரோவுமே பரவாயில்ல, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, சரி என்ன தான் ஆனாலும் ஃப்யூச்சரை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அடுத்த 3 செகண்ட் வந்து ஃப்யூச்சரை பார்க்குறாங்க. நம்மளுடைய அடித்து பறக்க விடுறது நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு தெரியுது. அடுத்த செகண்டே சரி இவன் வந்து அடி வாங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கும் போதே அங்கே இருக்கிற டேய் நீங்கள் 10வது லெவலுக்கு போனால் எனக்கு என்னடா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சண்டைக்கு தயாராகிறா. அந்த டைம் ஹீரோவுமே கம்பேக் அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிட்றான். ஏன் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த செகண்டே ஏகப்பட்ட வெப்பன்ஸ் அவளை அட்டாக் பண்ண வருது. வஜ்ராயுதம் அட்டாக் பண்ண வருது, ஷார்ட் அட்டாக் பண்ண வருது, ஒரு
சங்கு சக்கரம் மாதிரி, அதாவது சுதர்சன சக்கரம் அட்டாக் பண்ண வருது, வால் அட்டாக் பண்ண வருது, டைகர் கிளாw அட்டாக் பண்ண வருது. இது எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோ பீட்டில் கூட ஃபியூஷன் ஆகிட்டு அதோடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக்கை தடுத்து நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஒரு பக்கம் நம்மளுடைய வெட்டுக்கிளியை தூக்கிக்கிட்டு தாய்ப்பூச்சி வெட்டுக்கிளியை ஹீரோ தூக்கிக்கிறான். பட் அந்த பெரிய வெட்டுக்கிளியை உருமாறி இருக்கும் இல்லையா சின்ன சின்ன வெட்டுக்கிளிங்க, அந்த வெட்டுக்கிளிங்க மேலே அந்த அட்டாக் போய் பட்டு எல்லாமே சிதறடிக்கப்படுது. இதை பார்த்துட்டு என்னை விடு, நான் இன்னமும் என்னால் சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு அந்த வெட்டுக்கிளியோடைய தாய்ப்பூச்சியுமே நம்மளுடைய ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவன் அந்த வெட்டுக்கிளியை அவனுடைய கான்ஷியஸ் வேர்ல்டுக்கு அனுப்பி விட்றான். சியாஓசான், கிராண்ட் பாட்ரி, நீங்கள் இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெட்டுக்கிளியை உள்ளே அனுப்பி விடுறான். சரிங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு பட்டுப்பூச்சியுமே சொல்லுது. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்துட்டு, ஹே ஜியான்சன், என்ன தப்பிக்க ட்ரை பண்ணுறியா? எங்கள் 5 பேர்த்தோட கூட்டு சக்தி மூலயமா உங்களை இன்றைக்கி கண்டிப்பாக நான் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாட்டுக்கு சிவா நாட்டுக்காரங்களும் அவங்க எல்லாருமே சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி நம்மளுடைய கிராண்ட் பாட்ரி கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால தான் நான் இந்த ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை, அந்த ட்ரம்ப் கார்டை நான் யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய 10th ரேங்க்கில் இருக்கக்கூடிய பீஸ்ட்டுங்களா வெளியே வாங்கன்னு சொல்கிறான். அடுத்த செகண்டே ஹீரோவுக்கு பின்னாடி உருவச்சி கோல்டன் லைன் அந்த ஒரு யூனிக்கான அப்புறம் நரி, ஸோ ஓனாய் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பீஸ்ட்டு தான். ஸோ அதுங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுறான் ஹீரோ. இதை பார்த்துட்டு இது அந்த 4 பிரிமோடியல் கார்டியன்ஸ் தானே, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போதே கோல்டன் லைன் அதோடைய ரோர் அட்டாக்கை யூஸ் பண்ணுது. இதை பார்த்துட்டு பிரம்மாவும், ஈவில் ஸ்டார் ஒன்று போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவருடைய வஜ்ராயத்தை எடுத்துகிட்டு தண்டர் அட்டாக்ஸை ஏவி விடுறாரு. அவர் கோல்டன் லைனுமே டக்குன்னு அதோடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கை போட்டு விடுது கோல்டன் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு. அதுக்கிட்டேருந்து வந்த பவர் வந்துட்டு அவருடைய கண்ணை பறிச்சிடுது. அதை பார்த்துட்டு அவருடைய கண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறதுக்கு கூட டைம் கொடுக்கல. நம்மளுடைய கோல்டன் லைன் மண்ணை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்குது. கீழே இருந்த மண்ணை எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி போய் கோல்டன் லைனுடைய வாய்க்குள்ளே சேருது. அவருமே கொஞ்சம் கொஞ்சமாக கதறிக்கிட்டே உள்ளே போய் அந்த கோல்டன் லைனுடைய வாய்க்குள்ளேயே போயிடுறாரு. டெம்பிள் அதிபதி இப்படி போயிட்டாரான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோடைய முகத்துலேயும் சோகம் தெரியுது. இதே நேரத்தில் என்ன கோல்டன் லைனுக்கு மட்டும் பெருமை எல்லாமே போய் சேரணுமா? அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மற்ற பீஸ்ட்டும் சண்டையில் குதிக்க ஆரம்பிக்குதுங்க. இதே நேரத்தில் என் சாட்டைக்கு பதில் சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்னேக் பொம்பளையும் அட்டாக் பண்ணுறா சாட்டையை வச்சுக்கிட்டு. மற்றவங்க எல்லாருமே சண்டையில் குதிக்கிறாங்க. பாம்புக்கு எதிராக உருச்சி, அடுத்தது இந்த விஷ்ணுவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேர்வுல்ஃபு, அடுத்தது ஸ்வாடுக்கு பதிலாக அந்த யூனிகார்ன் சண்டை போடுறாங்க. இதே நேரத்தில் கணேசா பக்கத்தில் அந்த டெம்பிளோடைய அதிபதி இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். கணேசாவும் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பி கருடா கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்ட்டு கணேசா சொல்கிறாரு. ஓகேன்ட்டு அவனும் அந்த இடத்துலேருந்து செம்ம ஸ்பீடாக கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, பரவாயில்ல இப்போ நமக்கு தேடுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் என்னை வெளியே விடுங்கடா, நான் வெளியே போய் அவங்க துவம்சம் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளியும் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது டிவின்ட்ரி அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒழுங்கு மரியாதையாக இருக்கணும், இல்லைன்னா நான் உன்னை ஒரு ஃப்ரூட்டாக மாற்றிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுது. இதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு ஜியான்சன் கிட்ட அவங்கள எதுக்குற அளவுக்கு பவர் இல்லை, என்கிட்ட தான் இருக்குது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளியும் சொல்லும்போது நம்மளுடைய ஜியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உக்காந்துட்டு வெளியே நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்ப்போம் சரியா, மித்தது எல்லாத்தையும் மாஸ்டர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு பட்டுப்பூச்சின்னு சொல்லுது. சரி நீ சொல்கிறதுனால நான் அமைதியாகிறேன்ட்டு வெட்டுக்கிளியும் அமைதியாகிடுது. இதே நேரத்தில் ஹீரோ வெளியே காட்டினா ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கவங்கள பார்த்து, உங்கள் எல்லாத்துக்கும் 2 ஆப்ஷன் தான், ஒன்று சரணடைங்க இல்லைனா செத்துப்போங்க அப்படின்னு சொல்லும்போது, சரணடைகிறதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நாங்கள் சரணடைவது ஒன்று சாவது ஒன்று, நான் டெத்தையே சூஸ் பண்ணுறேன், ஆனால் எங்களுடைய கருடன் வந்து உங்களை போட்டு தள்ளுவார்னு சொல்லும்போதே நம்மளுடைய லைன் ரோர் அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளுது. பார்ப்போம் யார் வந்து என்னை அட்டாக் பண்ணுறாங்கன்ட்டு.
இந்த சோல்லாம் எங்கே போகுதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்கிறான். இதே நேரத்தில் மற்ற ஆளுங்களையும் நம்மளுடைய பீஸ்ட்டுங்கெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு தள்ள ஆரம்பிக்குது. ஸோ அந்த சாட்டையை யூஸ் பண்ணுவா இல்லையா, ஒரு பாம்பு மாதிரி ஒருத்தி, அவளை நம்மளுடைய சுசோனோ வந்துட்டு ஒரே வாயில் முழுங்கிடுது. அடுத்துட்டு சக்கரம் யூஸ் பண்ணி ஒருத்தன் அட்டாக் பண்ணுவான் இல்லையா, அவனை வந்துட்டு நம்மளுடைய உல்ஃப் போயிட்டு ஒரே கடியில் 2 பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுது செம ஸ்பீடில் போயிட்டு. அடுத்தது அந்த யூனிகார்ன் கூட ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருப்பான் இல்லையா, அவனையும் அந்த யூனிகார்ன் முடிச்சு விட்டுடுது. நம்ம ஹீரோவும் அந்த டூல் அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க ஜியா, நீ போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுடைய சோலில் எல்லாத்தையுமே சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே, உண்மையாவா ஃபாதர், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பீட்டிலுமே அவங்களுடைய சோலை சாப்பிட போகுது. இவனடா இப்படி மாறிட்டான், நல்ல கமாண்ட் அடிக்கவும் கற்றுக்கிட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசில் யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும் போதே உள்ளே இருந்துட்டு பீட்டில், என்னை வெளியே விடுங்கடா, அந்த நாயங்களாம் நான் தான் சாப்பிட்ணும், அவங்ககிட்ட கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெட்டிக்கிளியும் கத்தும் போது, ஃபஸ்ட்டு நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு டிவைன் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை தூக்கி அவனுடைய கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட சொல்கிறான். சரி, நீங்கள் இது கொடுத்ததுனால இந்த எம்ப்ரஸ் உங்களை மன்னிக்கிறேன், ஆனால் இது முடிச்சுட்டு வந்துடல உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது, ஃபஸ்ட் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சிக்கிறேன்னு ஹீரோவும் உரோச்சி மேலே ஏறிக்கிட்டு அந்த கருடா அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். மற்ற எல்லா மாஸ்டரும் ஹீரோவை பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்குதுங்க. இங்கே ஹீரோ அந்த கருடை இருக்கிற இடத்த நோக்கி போயிருப்பான் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஏகப்பட்ட மலைங்க இருக்குது. ஸோ அதாவது ஒரு பனி படர்ந்த மலைங்க. என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, இது வந்துட்டு அந்த கருடனுடைய டொமைனாக இருக்கணும். ஒவ்வொரு ப்ரிமோடியல் பீஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான டொமைன் இருக்கும். ஸோ இது என்னுடைய தனித்துவமான டொமைன் என்னன்னா அதுதான் அந்த பாய்சன் மிஸ்ட். ஸோ இதே மாதிரி கருடனுக்கும் ஒரு டொமைன் இருக்கும் அப்படின்ட்டு அந்த உரோச்சி சொல்லுது. ஹீரோவுமே ஒரு வேளை அந்த கருடன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ப்ரிமோடியல் பீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போதே அந்த ஒரு பனிப்படர்ந்த மலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அதிலிருந்து ஒரு கழுகு வெளியே வந்து, எறும்புகளா, என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய டிசபிள்ஸுங்கெல்லாம் கொன்றுப்ப, என்னுடைய தூக்கத்தையும் கெடுத்திருந்திருப்பீங்க, நீங்கள் எல்லோரும் சாக போகிறீங்கடான்னு சொல்லிட்டு அதோடைய டொமைனை ரிலீஸ் பண்ணுது. ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே அதுலேருந்து வந்த ஆராவுக்காகவே ஹீரோ வந்துட்டு அவனுடைய பீட்டில் கூட ஃபியூஷன் ஆகுறான். என்ன ஒரு பவர் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போதே, செத்து போங்கடான்னு சொல்லிட்டு அதோடைய விங்ஸை வச்சு ஒரு விண்ட் அட்டாக்கை ஒன்று போட்டு விடுது. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய கோல்டன் லைனும் அதோடைய ரோர் அட்டாக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. 2 அட்டாக்குமே நடுவில் கிளாஷ் ஆகி பூம்னு ஒரு வெடிப்பு. அடுத்த செகண்டே நம்மளுடைய ஈகிளும் அவங்கள நோக்கி அட்டாக் பண்ண வரதை பார்த்துட்டு, இது என்கிட்டே விட்டுடுன்னு சொல்லிட்டு அந்த யூனிகார்னும் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அதுலேருந்து தப்பிச்சுட்டு போகும்போது நம்மளுடைய உரோச்சி பாய்சன் மிஸ்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அற்ப பதறி, இயற்கையிலே நான் உன்னை அழிக்கிறதுக்காகவே பிறந்தவன்டான்னு சொல்லிட்டு நம்ம உரோச்சியை அதை பிடிச்சி மேலே தூக்குது. உரோச்சியும் வழியில் கதற ஆரம்பிக்கும் போது மற்ற உல்ஃப் மாஸ்டரும் அந்த லைனும் அதுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுதுங்க. அந்த டைம் தான் நம்மளுடைய கருடன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் வான்வழி சண்டையில் உங்களால் என்னை தோற்கடிக்க முடியாதுன்ட்டு கருடனும் சொல்லும்போது, இப்போது நிலமை ரொம்ப மோசமாக இருக்கே, கிராண்ட் பாட்ரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு ஹீரோவும் கேட்கும்போது, என்னால் முடியாது, ஆல்ரெடி நான் ஹெவன் அண்ட் எர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய வெயின்ஸை கன்சியூம் பண்ணதுனாலேயே நான் கொஞ்சம் வீக் ஆகிட்டேன். இன்னுமே அது என்னால் ஸ்டேபிளைஸ் பண்ண முடியல. ஸோ எனக்கு இன்னும் டைம் ஆகும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் மற்ற இடத்துல இருக்கிறத விட இந்த இடத்துல இந்த ஹெவன் அண்ட் எர்த்தோடைய எனர்ஜி அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சண்டை போடு. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த பறவையை தோற்கடிச்சா என்னால் இன்னும் ஒரு ரெயின்போ ஃப்ரூட்டை உருவாக்கி தர முடியும்ன்ட்டு கிராண்ட் பாட்ரி சொல்லுது. ஸோ இதை தோற்கடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டே ஆகணும், நம்மளுடைய 9 மியாஸ்மா போச்சை ரெடி பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். வீரர்களே, அவங்கள தடுத்து நிப்பாட்டுங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனை ஒரு நிமிஷம் ஒரே இடத்துல நிற்க வைங்க, அது போதும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிவிட்டு அவனுடைய 9 மியாஸ்மா போச்சை ஏவி விடுறான். என்னால் இதை தோற்கடிக்க முடியாதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் தோற்கடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ்.
என்ன நயன் மியாஸ்மா பூச்சிகளா? இது என்னதான் ஒரு பேரழிவை உண்டாக்குற பூச்சியாக இருந்தாலும் கூட உங்களால் என்னை தொடக்கூட முடியாதுன்ட்டு அந்த கர்டனுமே தப்பிச்சு போகும்போது ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இல்லை, இதுங்க என்ன டார்கெட் பண்ணி வந்த மாதிரி தெரியல, இதுங்க என்னுடைய இடத்த தான் டார்கெட் பண்ணி போயிருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீஇன்கார்னேஷன் ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போட்டு விடுது. பட் நயன் மியாஸ்மா பூச்சிங்க எல்லாமே ஒரு சூறாவளி மாரி திரண்டு சுற்ற ஆரம்பிக்குது. அதனால் அந்த ஒரு ஃபயர் அதுங்களை எதுவுமே பண்ணலை. ஹீரோ வார்காட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே அவனுடைய டொமைனை போட ஆரம்பிக்கிறான். இதனால கருணனுடைய டொமைன்லேருந்து அவங்களால தப்பிக்க முடியுது. உள்ளே இருக்கிற மாஸ்டருங்க எல்லாமே உள்ளே இருக்கும்போது யூனிகார்னுடைய ஹீலிங் எபிலிட்டியை யூஸ் பண்ண சொல்கிறான் ஹீரோ. இதனால் மற்ற மாஸ்டர்ஸ் எல்லாமே ஹீல் ஆக ஆரம்பிக்குதுங்க. அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் நயன் மியாஸ்மா பூச்சிங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த ஈகிளை கீழே இறக்குற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் கான்ஷியஸ் வேர்ல்டுக்குள்ளே நம்மளுடைய நயன் மியாஸ்மா தாய்ப்பூச்சி என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு ஏந்திரிக்குது. ஓ, நீ ஏந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பட்டுப்பூச்சியுமே நம்மளுடைய நயன் மியாஸ்மா பூச்சை கட்டி பிடிச்சிட்டு கேட்கும்போது, ஆமாம், நான் ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நயன் மியாஸ்மா தாய்ப்பூச்சின்னு சொல்லுது. இந்த டைம் இந்த நயன் மியாஸ்மா தாய்ப்பூச்சியோடைய பேரை நம்மளுடைய பட்டுப்பூச்சி சொல்லியிருந்திருக்கும். இதை கேட்ட நம்மளுடைய வெட்டிக்கிளியுமே அடிக்கடி மாஸ்டர் வந்துட்டு இவளுடைய பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் இவளை சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கிராண்ட்பா ட்ரீயவும் தாண்டி நம்மளுடைய நயன் மியாஸ்மா தாய்ப்பூச்சியை சாப்பிடலான்னு வருது. இது யார்? அப்பா புதுசாக எனக்காக சாப்பாடு இங்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லும்போதே வெட்டுக்கிளி நம்மளுடைய நயன் மியாஸ்மா பூச்சை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. என்ன திமிரு பிடிச்ச பூச்சி, என்ன ஒரு திமிரு பிடிச்ச சாப்பாடுன்ட்டு நயன் மியாஸ்மா தாய்ப்பூச்சியும் கேட்கும்போது அந்த இடத்துக்கு நடுவில் தான் நம்மளுடைய பட்டுப்பூச்சி அந்த வெட்டுக்கிளியுடைய கழுத்தை பிடிச்சியும் இந்த பக்கம் நம்மளுடைய நயன் மியாஸ்மா பூச்சி தாய்ப்பூச்சி இருக்கும் இல்லையா, அதை பின்னாடி இழுத்துக்கிட்டும், ஹேய், இது ஒன்றும் சாப்பாடு கிடையாது, இவன் நம்மளுடைய பிரதர் புதுசாக வந்திருக்கா, நீ கொஞ்சம் சரியாயிட்டினா வெளியே மாஸ்டர் கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பட்டுப்பூச்சி சொல்லுது. ஸோ நம்ம வெட்டுக்கிளியை வந்துட்டு நம்மளுடைய கிராண்ட்பா ட்ரீயும் கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், நான் வந்து இவளை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நயன் மியாஸ்மா பூச்சி வெளியே போகிற மாதிரி காட்டுறாங்க. இதே நேரத்தில் நம்மளுடைய ஹீரோவை காட்டினா வார்காட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அட்டன் பண்ணிக்கிட்டு நான் ஒவ்வொரு பீஸ்ட்டுக்குமே ஹீரோ கமாண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாருடைய அட்டாக்கையும் யூஸ் பண்ணி அந்த ஒத்த கருடனா அப்படிங்கிற ஒரு பீஸ்ட்டுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் யூனிகார்ன் கூட ஹீல் பண்ணிக்கிட்டே அதோடைய செயினை யூஸ் பண்ணி நம்மள கீழே வந்துக்கிட்டு இருந்த கருடனை கட்டி போட சொல்கிறான். செயினும் போயிட்டு அந்த கருடனை கட்டி போடும்போது இந்த செயினாலாம் எனக்கு கட்டி போட முடியும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அதோடைய விங்கு மூலியமாகவே அந்த செயினை உடச்சி தள்ளுது. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ரியிட போயிட்டு அதுக்கு கண்ட்ரோல் பண்ண சொல்லும்போது அதோடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு 2 க்ளோனை உருவாக்கி நம்மளுடைய கருடனை அட்டாக் பண்ண வைக்கிது. உன்னால் என்னை தொடக்கூட முடியாதுடான்னு சொல்லிட்டு அது ரீஇன்கார்னேஷன் ஃபயர் அப்படிங்கிற ஒரு ஃபயரை யூஸ் பண்ணி அந்த 2 க்ளோன் ஃபென்ரிடையும் 2 துண்டாக பொளந்து போடுது. அந்த டைம் உரோச்சிக்கிட்டேருந்து வந்த ஒரு பாய்சனஸ் ஃப்ளேம் வந்துட்டு நம்மளுடைய கருடனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கருடனுக்குமே தெரியுது இந்த பிளாக் ஃப்ளேம் வந்து என்னுடைய பவரை டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கருடனும் ஷாக்கில் இருக்கும்போது அந்த டைம் தான் நம்மளுடைய ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இது வந்துட்டு ஒர்க் ஆகுது, யூனிகார்ன் அதை கண்ட்ரோல் பண்ணு, உரோச்சி பின்னால் இருந்துட்டு பேக்கப் கொடு, ஃபென்ரிட், கோல்டன் லைன் நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு முன்னோக்கி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் போயிட்டு அதோடைய கண்ணை தோண்டி ரக்கையை பிச்சு நகத்தை எல்லாத்தையுமே வெட்டி விடுங்கடா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய கோல்டன் லைன் அதோடைய ஐஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த கருடனுடைய கண்ணை வந்துட்டு பொசுக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஃப்ரெண்டிட் வேகமாக போயிட்டு
கருடனுடைய 2 பக்கத்தில் இருக்க ரெக்கையுமே அதோடைய பல்லை யூஸ் பண்ணி பிச்சு போடுது நம்மளுடைய ஹீரோ. அவனுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்லாஷ் அட்டாக்கையும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான அட்டாக்கை போட்டு விட்றான். அடுத்த செகண்டே மகேஷை போயிட்டு அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொல்கிறான் நம்ம ஹீரோ. மகேஷும் ஒரு ஜப்பை போட்டு அது வாயிலேருந்து சன் சாண்ட் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுது. கருடனும் மேலேருந்தே சன் சாண்ட் அட்டாக் மூலிமா கீழே வந்து ஒரு அடி போட்டு கீழே விழுந்துடுறான். கருடா ஒன்று சரணடைஞ்சிரு இல்லைன்னா செத்துப்போ அப்படின்ட்டு எல்லா பீஸ்ட்டுமே ஒன்று சேர்ந்துக்கிட்டு கருடனை பார்த்து சொல்லுதுங்க. இதை பார்த்துட்டு அதுவுமே என்ன சரணடைவதா? ஏண்டா உங்களை மாதிரி ஒரு இரும்பு கிட்டலாம் நான் போய் சரணடைவேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் செத்தே போகலான்னு சொல்லிட்டு அதோடைய ஃபயரை பார்த்திங்கன்னா அது மேலேயே போட்டு ஆரம்பிக்குது. ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட்டு. ஹீரோலாம் திருச்சி போய் விழுறான். பட் அந்த கருடன் ஃபீனிக்ஸ் மாதிரி திருப்பியும் புத்தம் புதுசாக வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு என்ன ரீபத் ஆயிடுச்சா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, இதை தடுக்கிறதுக்கு நம்மளோட 9 மியாஸ்மா பூச்சி தான் யூஸ் பண்ணணும். செல்ஃப் பிளாஸ்ட் யூஸ் பண்ணியாவது இதை தடுத்து நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ 9 மியாஸ்மா பூச்சை செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் மூலயமா அதை அழிக்கலான்னு வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு 9 மியாஸ்மா தாய்ப்பூச்சி வந்தது. மாஸ்டர், என் பூச்சியை வெடிக்க வைக்க போகிறீங்களா? இல்லை வேணாம், அது பெற்றுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய 9 மியாஸ்மா தாய்ப்பூச்சி சொல்லுது. நீ ஏன் ஸ்டியா போஜியூ? அப்படிலாம் கிடையாது. நான் அது எல்லாத்தையும் வெடிக்க வைக்க போகிறது கிடையாது. நீ வந்துட்டு முழு கட்டுப்பாட்டே எனக்கு கொடு. எனக்குள்ளே ஃப்யூஷன் ஆகு. மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இதே நேரத்தில் அந்த டவர் இருக்கும் இல்லையா, நித்திய ஒளிகோபுரம். ஸோ அதில் இருக்கிற க்ளோனுமே ஏகப்பட்ட வருஷம் போராடி நம்ம ஹீரோவை 5th and 6th ரேங்க்குக்கு கொண்டு போயிடுது. ஹீரோடைய சிஸ்டமும் ஸோ நீங்கள் 5th ரேங்க்கை அடைஞ்சிட்டிங்க, நீங்கள் 6th ரேங்க்கை அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஹீரோவால் இப்போது 2 பூச்சி சமன் பண்ண முடியும். ஸோ ஹீரோவும் சமன் பண்ணுறதுக்கு தயாராகிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ இந்த சாப்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சீரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணல நம்மளுடைய இந்தியன் கேரக்டரை வச்சுட்டு இவ்வளோ தூரம் கொண்டு போவாங்கன்ட்டு. பட் ஸ்டில் இதோட இந்த மாங்காவை நம்ம முடிச்சுக்கலான்னு இருக்கோம். இது வரைக்கும் போட்ட வீடியோஸுக்கெலாம் ஓரளவுக்கு வியூஸ் வந்துச்சுன்னா ஃபர்தராக இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பை கைஸ்.